தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான மறைமலை அடிகள் சாலை போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அந்த பகுதியில் இருந்து உருளையன்பேட்டை தொகுதியின் தென்னஞ்சாலை ரோடு, கெனடி நகர், சுப்பையா நகர், இந்திரா காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், சஞ்சய் காந்தி நகர், கண்ணன் நகர், மங்கலட்சுமி நகர், ஐயனார் நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுலபமாக செல்லும் வகையில் புதிய சேவை சாலை அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு திருவள்ளுவர் அரசு போக்குவரத்து கழகம் பணிமனைக்கு எதிரில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் ரூபாய் 42 லட்சம் செலவில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் பயணிக்க ஏதுவான புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜ், மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மின்துறை இளநிலை பொறியாளர்கள் கார்த்திகேயன், பாலாஜி, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அடிக்கடி விபத்து ஏற்படுத்துன்ற நோக்கத்தில் பிடபிள்யூ, அதாவது புதுச்சேரி சென்ட்ரல் மத்திய கோட்டத்தின் சார்பாக சாலைகளை அகலப்படுத்தும் பணி மற்றும் மக்களுக்கு போக்குவரத்து எளிதாக செல்லக்கூடிய பிளாட்பாரம் போன்ற வசதி ஏற்படுத்தி வருகிறோம். அதில் ஒரு கட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெங்கடசுப்பா சிலை, ரெட்டியார் சிலையிலிருந்து வடக்கு நோக்கி வர தனஞ்சாலைக்கு போகிற வாகன ஓட்டிகள் அடிக்கடி குறுக்கில் வந்து இந்த சாலையை கடக்கிறதுனால விபத்து ஏற்படுது. அதை போக்கும் விதமாக கடந்த 2 ஆண்டுகளாக ஆய்வு செய்ததில் இந்த பகுதியில் ஒரு சர்வீஸ் சாலை ஆரம்பித்து அதன் மூலமாக பொதுமக்கள் இந்த சாலையை எளிதாக கடந்து தென்னஞ்சாலை பகுதி ரோட்டுக்கு போறதுக்கு தேவையான நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு முதற்கட்டமாக இந்த 52 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல பணிகளுக்கு கண்டு விடப்பட்டது. இப்போ வந்து அது பிளா போட்டு ஒரு 45 லட்சம் ரூபா செலவுல இந்த பணிகளை இந்த திட்டம் நிறைவேற்றினால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான சாலை போக்குவரத்துக்கு உறுதியா இருக்கின்றத நம்புறோம். அதனால இந்த பணி இன்னைக்கு தொடங்கப்படுது. இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதால் வாக்கு திருட்டு நடைபெறும் என காங்கிரஸ் தெரிவித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 2,70,000 கையெழுத்துக்களை பொதுமக்களிடம் பெற்று அனுப்பும் நிகழ்வு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு தேர்தல் ஆணையத்திற்கு மனுக்களை அனுப்பி வைத்தனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களுடன் கழிவுநீர் தேங்கி சாலையிலும் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்து வாய்க்கால்களை தூர்வாரி சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் பொதுமக்களை காக்க வேண்டும் என்று பொதுமக்களின் பேட்டியுடன் நவம்பர் 20ஆம் தேதி நமது தீபம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக தற்போது நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள், தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்காமல் செல்வதற்கு அடைப்புகளை நீக்கி சரி செய்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இந்த கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரி சரி செய்யப்படுவதற்கு செய்தி வெளியிட்டு அரசிடம் எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக நின்ற தீபம் தொலைக்காட்சிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கும் தங்களது நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, லூயி பிரகாசம் வீதி இணைப்பு பகுதியில் சமீபத்தில் பாதாள கழிவுநீர் குழாய்களில் ஏற்பட்ட அடைப்புகளை சரி செய்ய சாலை உடைத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த இடத்தில் பாதாள கழிவுநீர் குழாய்களுடன் அருகருகே குடிநீர் குழாய்களும் இருப்பதால் அவற்றில் உடைப்பு அல்லது கசிவு உள்ளதா என்பதை அறிய உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவை சேர்ந்த அதிகாரிகளை அழைத்து மழைக்காலம் என்பதால் அப்பகுதிகளில் சுத்தமான, தூய்மையான, சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது அப்பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களான கைலாஷ், சாமிநாதன் மற்றும் பிரமுகர்கள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் சீனிவாசன் நகர் பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இப்பணிகளை தொடங்க அரசாணை பெற்று தந்தார். அதன் அடிப்படையில் பணிகளை தொடங்கும் முகமாக சீனிவாசன் நகரில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கோபு, ராஜா, யுவராஜ் மற்றும் சீனிவாச நகர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு ஒருமைப்பாட்டு நாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான நகர்ப்புற பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தனி நடனம், குழு நடனம், தனிப்பாடல், குழு பாடல் முதலான போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அருணகிரி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் தினகர் தலைமை உரையாற்றினார். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் நோக்குவுரை வழங்கினார். பள்ளியின் ஆங்கில விரிவுரையாளர் முனைவர் பிரேமலதா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியின் முதல்வர் தினகர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு போட்டிகளில் நடுவர்களாக சிவசங்கரி, பங்கஜவல்லி, மாரியம்மாள், பிரசன்னா ஆகிய ஜவஹர் பால்பவன் இசை மற்றும் நடன ஆசிரியர்கள் பங்கேற்று நடுவர்களாக செயல்பட்டனர். பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் ஜீவிதா நன்றி கூறினார். தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கிய நிகழ்ச்சி நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட மாணவிகள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து பங்கேற்று பயன்பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மேற்கொண்டனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு அபிராமி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2023-24 ஆண்டுக்கான 2வது தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 21,45,000 திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைப்பதற்கும், பெருமாள் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2024-25 ஆண்டுக்கான 2வது தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 16,79,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கும் பணிகளை தொடங்குவதற்கான பணியாணை பெற்று அவ்விரு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு கூறு நிதி செலவினம் குறித்து முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் சமர்ப்பித்த இடைக்கால 5 ஆண்டு பட்ஜெட் காலத்தில் ஒரு ஆண்டு கூட 16% நிதியை இவரது அரசு செலவு செய்யவில்லை. இந்த காலகட்டத்தில் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு ₹1 கூட மூலதன செலவு செய்யவில்லை. வீடு மற்றும் மனைப்பட்டா இல்லாமல் ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் அதிக அளவில் உள்ளனர். அவர்கள் வாழும் கிராம மற்றும் நகர பகுதிகளில் அடிப்படை சமூக கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்படவில்லை. காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் இந்த மக்கள் வசிக்கும் கிராமங்களை முதல்வர் நேரில் பார்க்க வேண்டும். பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மத்திய அரசிடமிருந்து இந்த அரசு இன்னும் பெற்று தர முடியவில்லை. முதல்வர் சொல்வது போல் 16% சிறப்பு கூறு நிதி இம்மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் கடந்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் என்னென்ன, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி மெட்ரோன் ரோட்டரி சங்கம் தனது 40 ஆண்டுகள் மக்கள் நல சேவை பயணத்தின் பகுதியாக புதுவையில் அதிகரித்து வரும் சிறுநீரக செயலிழப்பு நோய்களுக்கான புதிய இரத்த சுத்திகரிப்பு மையத்தை அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்துள்ளது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு காத்திருந்து நேரம் காரணமாக சிகிச்சை தாமதமாகும் குறைந்த வருமானம் கொண்ட நோயாளிகளுக்கு உதவும் வகையில் இந்த மையம் சென்ட் ஜோசப் மருத்துவமனையில் க்ளூனி சகோதரிகளின் சமூக மருத்துவ சேவையுடன் இணைந்து நிறுவப்பட்டுள்ளது. 37,541 அமெரிக்க டாலர் மதிப்பில் பன்னாட்டு ரோட்டரி அறக்கட்டளை, பிரேசில் ரோட்டரி மாவட்டம் 4,630, ரோட்டரி மாவட்டம் 2,981 ஆகியவற்றின் நிதி உதவியுடன் 3 அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரங்களுடன் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. லாப நோக்கமின்றி அடக்க கட்டணத்தில் சேவை வழங்க மருத்துவமனை ஒப்பந்தம் செய்துள்ளது. பாண்டிச்சேரி க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்றது. விழாவில் பன்னாட்டு ரோட்டரியின் இயக்குநர் ரொட்டேரியன் முருகானந்தம் மையத்தை திறந்து வைத்தார். விழாவில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன், முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன், நியமன ஆளுநர் ரொட்டேரியன் ஆனந்தன், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் முருகவேல் பங்கேற்றனர். சங்க தலைவர் ரொட்டேரியன் விக்ரம் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் ரொட்டேரியன் ரவி மையம் குறித்து விளக்கங்களை வழங்கினார். க்ளூனி தலைமை சகோதரி லோரன் பின்டோ வாழ்த்துரையாற்றினார். திட்டத் தலைவர் ரொட்டேரியன் ட்ரீமன் நன்றி உரையாற்றினார். விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் உள்ள திருத்தேர் அண்ணாமலை எதிரே உள்ள ராகவேந்திரர் ஆலயத்தில் ஸ்ரீ ராஜயோகி மூக்குப்பொடி சித்தரின் 7ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சாதுகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த குரு பூஜையை முன்னிட்டு 1008 சாதுகளுக்கு மகேஸ்வர பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் பக்தர்களும் சாதுக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் கல்வி நிறுவனமான பெட்டட் செமினர் CBSE பள்ளியில் மாணவ மாணவியருக்கான நீட் JEE CA பயிற்சி மையம் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலர்ட்ஸ் தலைமை தாங்கி பெட்டி பயனீர் அகாடமி பயிற்சி மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் முன்னிலை வகித்தார். மறை மாவட்ட முதன்மை பேராயர் குழந்தைசாமி, மறை மாவட்ட பொருளாளர் புலோமன்தாஸ், மறை மாவட்ட கல்வி ஆணைய செயலர் பீட்டர் ராஜேந்திரம், அசிஸ் சவர்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு பயிற்சி மையத்தின் பெயரிலான சீருடை வழங்கப்பட்டது. இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் பாஸ்கர்ராஜ் கூறுகையில், இந்த பயிற்சி மையம் மாணவ மாணவிகள் சிறந்த டாக்டர்கள், பொறியியல் வல்லுநர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்கள் உருவாகுவதை இலக்காக கொண்டு செயல்படும். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவ மாணவிகள் எங்கள் பயிற்சி மையத்தில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு டிசம்பர் 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடக்கிறது. இதில் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையான கட்டணம் சலுகை வழங்கப்படும் என்றார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் திருபுவனை தொகுதி பொருளாளர் ஜோதி, தொகுதி துணை செயலாளர் ரகு, ஸ்பின்கோ தோமுசா முரளி, தட்சிணாமூர்த்தி, ராஜாராம், வெங்கடகிருஷ்ணன், அழகப்பன், ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கவுண்டம்பாளையத்தில் உள்ள முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. சென்டோகன் அசோசியேஷன் தலைவர் மாஸ்டர் மதிவொலி தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புற மாணவர்கள் 250 பேர் உற்சாகமாக பங்கேற்றனர். போட்டியில் கட்டா மற்றும் சாய் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. சிறந்த திறன் வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு விழாவுக்கு புதுச்சேரி கராத்தே சங்க தலைவர் வளவன் மற்றும் செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் கராத்தே சங்கத்தின் பொருளாளர் சுந்தர்ராஜ் கலந்து கொண்டனர். சீனியர் பயிற்சியாளர்கள் ஜோதிமணி மற்றும் சுகுமாரன் கலந்து கொண்டனர். மேலும் திருக்கனூர் பாரதி ஆங்கில பள்ளி சம்பத், மதகடைப்பட்டு பாரத தேவி பள்ளி தாளாளர் இளமதி அழகன் மற்றும் திருக்கனூர் அன்னை வித்யா மந்திர் தனசெல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். செக்மாக் பள்ளியின் கௌரவ தலைவர், திருவேங்கடம் அசோசியேஷன் பொறுப்பாளர்கள் மதிவானன், ஜனார்த்தனன், கோதண்டராமன், ரவிராஜ், காத்தவராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடுவர்களாக கோபாலகிருஷ்ணன், செந்தில், கவிதா, லலிதா, கரண், சரண், விக்னேஸ்வரன், யுகேந்திரன் கலந்து கொண்டனர். நிறைவாக புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் இணை செயலாளர் கராத்தே மதிவொலி நன்றி கூறினார். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் கோவிலில் கார்த்திகை சோமவார பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் நெல்லி மரம், துளசி செடி, பனிலிங்கம் வைத்து பூஜை செய்தனர். பின்னர் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் அடிப்படையில் ஜேசிஎம் மக்கள் மன்றம், வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஆத்துவாய்க்கால்பேட் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் ஏழுமலை, சேகர், கௌஷத், ஸ்ரீதர், அருள், ஜெயக்குமார், மகேந்திரன், அருண், தேவநாதன், விஸ்வா, ஐயப்பன், அரவிந்த், சிவராஜ், தீபநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பூக்கடை ரமேஷிற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மாணிக்கவாசகர் கூறிய பஞ்சபூத தத்துவம், இதை மனித உருத்தாங்கி அந்த திரு அம்பல உடையான்
பஞ்சாட்சரமூர்த்தி தான் தன் கை கொண்டு எழுதியது திருவாசகம். அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நடைபாதையாக செல்வது ஐதீகம். அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். இன்று மூன்றாம் ஆண்டாக கார்த்திகை 8ஆம் நாளில் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில காங்கிரஸ் செயலாளர் ரகுபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ், முத்துரங்கம், மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா, மாநில காங்கிரஸ் செயலாளர் லட்சுமிகாந்தம் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலில் 3 நிலை ராஜகோபுர பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துலுக்கானத்தம்மன் திருக்கோவில் ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேல் மற்றும் ஆலய திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், ஆலய அர்ச்சகர் ஐயனார் மற்றும் ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.